விஷ் யூ எ மெரி கிறிஸ்மஸ். உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள். ஆண்டவராகிய இயேசுவின் பிறந்த நாளை அறிவிக்கிறதை தான் நாம் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள் என்று சொல்லுகிறோம். உலகிலுள்ள அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒன்றான மெய்தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நற்செய்தியாக அறிவிக்கவே இயேசு உலகில் தேவ மைந்தனாக பிறந்தார். பிசாசினால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். ஆதலால் ஆதாம் தேவனுடைய கட்டளையை மீறி ஏவாளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆகையால் தேவன் அவர்கள் செயலை பாவமாக எண்ணினார். அதனால் பரிசுத்த தேவனோடு இருந்த ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இப்படியாக சர்ப்பமானது தேவனிடத்தில் ஐக்கியமாயிருந்த ஆதாமையும் ஏவாளையும் பிரித்துவிட்டது. பிரிந்து போன மனிதர்களை தம்மோடு மீண்டும் சேர்த்து கொள்ள தேவன் சித்தம் கொண்டார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகிற்கு அனுப்பினார். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவினுடைய பிறப்பின் தீர்க்க தரிசனம். ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஏசாயா 9வது அதிகாரம் 6-7 வசனங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதுமுதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். லூக்கா 1வது அதிகாரம் 26 35 வசனங்கள் வரை. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும்.
லூக்கா 2வது அதிகாரம் 4-7 வசனங்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். இயேசு தம்முடைய 30ஆம் வயதில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்று முதலில் கப்பர்நகூமில் நற்செய்தி அறிவித்தார். அன்பில்லாத உலகில் அன்பு செலுத்தினார். பாவ மன்னிப்பு என்னும் அவருடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ரோமர் 5வது அதிகாரம் 6-9 வசனங்கள் வரை. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5-6 வசனங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. தம்முடைய மக்களை பாவங்களிலிருந்து மீட்கும் பொருளாக தம்மையே சிலுவையில் அறையப்படுவதற்கு இயேசு ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தினார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மரணத்தை தோற்கடித்தார். நீங்கள் இயேசுவை விசுவாசித்து அவரிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் பாவங்களை மன்னித்து உங்களை அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வார். பரிசுத்தமாக வாழ வைப்பார். இவ்வுலகில் நீங்கள் சமாதானமாக வாழ்வீர்கள். நித்திய ஜீவனை அடையும் பாக்கியத்தையும் பெறுவீர்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.